ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழில் தேடல். வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் கிளாம்பாக்கத்தில் தான் இருக்கோம். இப்போ ஒரு சந்தோஷமான செய்திங்க. அந்த கைவாக்க கன்ஸ்ட்ரக்ஷனோட அப்டேட் தான். இப்போ கிளாம்பாக்கத்தில் இருக்கோம், ஜிஎஸ்டி ரோடு பக்கம் இருக்கோம். இது புறநகர் பேருந்து, அந்த பக்கம் இருக்கிறது உள்ளூர் பேருந்து. இப்போ பார்த்தீங்களா, இந்த ஜிஎஸ்டி ரோடு மேலே வரக்கூடிய இந்த செட்டு ஃபுல்லாக இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் ரெடி போட்டிருந்தோம். இதில் தூணெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த ஓப்பன் காலி கிரவுண்டு காலியான இடத்துல கீழே வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா, நம்ம அந்த ஸ்கைவாக் வரக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அது மேலேயே அந்த தூணெல்லாம் தூக்கி வச்சுட்டாங்க. அதான் இன்னைய அப்டேட்டு. தெரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி அந்த காங்கிரீட் தூண் மட்டும் போட்டிருந்தாங்க, அது மேல இரும்பு தூண் ஒன்று வச்சிருக்காங்க. வீடியோல பார்த்துருப்பீங்க. அது மேல ஃபுல்லா இப்போ இந்த மாதிரி அசம்பிள் பண்ண அந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும் இல்லையா, நடக்கிறது நடைபாதையோட பிளாட்ஃபார்ம் தூக்கி வச்சுட்டாங்க. இப்ப பாக்குறது இது வந்து ஜிஎஸ்டி ரோடு மேல வரக்கூடிய ஒரு ஆஃப் இல்லைங்களா. ரொம்ப பெருசா இருக்குங்க. கிட்ட நின்று பாத்தீங்கன்னா அதோட போல்டு நெட் ஸ்க்ரூ எல்லாம் பெருசு பெருசா இருக்குது. ஸோ இது வந்து சீக்கிரம் ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். வேலை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டோம். ஸ்டேஷன் வழக்கம் போல பிஸியாகவே இருக்குது. ரெண்டு பக்கமும் ட்ரெயின் வருது போகுது, போயிட்டே தான் இருக்குது. இப்போ அந்த ஐலாண்ட் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. தளம் அந்த கீழே டைல்ஸ் மட்டும் போட வேண்டிய வேலை இருக்குது. ஷெட்டு போடுறதுக்காக அந்த பில்லர் சொல்லுவாங்க, டீ பில்லர் தூக்கி வச்சுட்டாங்க. டீ பில்லர் மேல இந்த ஷீட் அடிக்கிறதுக்கான பீம்ஸ் எல்லாம் போடக்கூடிய அந்த என்ன சொல்றீங்க, இரும்பு சேனல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கீழே இருக்கு தெரியுதுங்களா? சேனல்ஸ் எல்லாம் நிறைய ரெடி பண்ணிட்டாங்க. இந்த சேனல்ஸ் எல்லாம் அது மேல தூக்கி வச்சு வெல்டிங்கோ இல்ல போல்ட் நெட் போட்டு டைட் பண்ணணுமோ தெரியல, அதை அடுத்தது பண்ணுவாங்க. பண்ணிட்டாங்கன்னா ஷீட்டு போடுற வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் ஷீட் வரல, பட் அந்த ஆங்கிள் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் எல்லாம் ஃபுல்லா கொண்டு வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. இது ஐலாண்ட் பிளாட்ஃபார்மோட அப்டேட்டு. இந்த ஐலாண்ட் பிளாட்ஃபார்முக்கும் அந்த ஸ்கைவாக்குக்கும் பண்ணக்கூடிய படிக்கட்டு இல்ல எஸ்கலேட்டரா என்ன வருதுன்னு தெரியல. ஸோ அதுக்கான வேலை நடுவில் நடந்துகிட்டு இருக்குது. இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் எல்லாம் ரெடி, பில்லர்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. படிக்கட்டும் இதோ பண்ணணும், எஸ்கலேட்டர் வைக்கிற வேலையோ பண்ணணும். ஸோ இந்த ஸ்கைவாக் வேலை முடிஞ்சாதான் அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கைவாக் வேலைக்கு அங்கே பாருங்க 2 கிரேன் நிற்கிது. இன்னும் 2 கிரேன் வந்து தூக்குறதுக்கான கிரேனு, ஒரு கிரேன்ல பக்கெட் கிரேன் இருக்குதுங்க. அந்த பக்கெட் கிரேன்ல ஆளுங்க இருக்காங்க. அவங்க தான் அதை வந்து மிஷின் வச்சு அந்த போல்டு நெட் எல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்றாங்க. பாத்தீங்களா? இதுதான் அந்த பில்லர் மேல ஸ்டேஷனுக்கு போற வழியில வச்சுட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த படிக்கட்டு ஐலாண்ட் பிளாட்ஃபார்மோட படிக்கட்டுக்கோ அந்த பில்லர் பீமுக்கோ கம்பிங்கெல்லாம் வந்து லாரியில வந்து இறங்கிட்டு இருக்குது. தெரியுதுங்களா? எல்லாமே பச்சை கலர் பெயிண்ட் அடிச்ச கம்பி. ஸோ இந்த இடத்துல தான் அது வரக்கூடியது படிக்கட்டு. அந்த பக்கம் தெரியுதுங்களா? இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அங்கே ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பக்கெட் மாதிரி இருக்குதுங்களா, அதில் தான் ஆளுங்களாம் இருக்காங்க. அவங்க தான் நின்றுட்டு அவங்க அந்த பெரிய பெரிய போல்டு நெட் எல்லாம் மிஷின் வச்சு டைட் பண்ணுறாங்க. இது இந்த வாரத்தோட அப்டேட். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.